ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாமே. ஹலோ நண்பா. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் நம்மளோட ஃபைனான்ஷியல் சக்சஸ டிட்டர்மைன் பண்றது 15% தான் நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். மிச்சம் 85% வந்து நம்மளோட சோஷியல் ஸ்கில்ஸ். அதாவது பேச்சு திறமை. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்பர் 1, நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னா அவரோட பேரை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ஸ்வீட்டஸ்ட் சவுண்ட் எந்த லாங்குவேஜ்லயும். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? நம்ம யார்கிட்டயாவது புதுசா பேசுவோம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட பேரை மறந்துருவோம். அப்புறம் அவர் பேர் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம கிட்ட வந்து ஹலோ என் பேர் குமார் அப்படின்னு சொல்றாருன்னா, நைஸ் டு மீட் யூ குமார் அப்படின்னு அவர் பேரை திருப்பி சொல்லி அதை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணும். பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இதோ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இவரு தான் ஆண்ட்ரூ கார்னகி. இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இவரை ஸ்டீல் கிங்னு கூட கூப்பிடுவாங்க. இவர் சின்ன வயசுல ரேபிட்ஸ் வளர்த்துருக்காரு. ரேபிட்ஸ் வளர்த்தப்ப அது கொஞ்ச நாள்லயே நிறைய ரேபிட்டா வந்துடுச்சு. அதுக்கு இவருக்கு எப்படி சாப்பாடு போடுறதுன்னு தெரியல. இவர் யோசிச்சு என்ன பண்ணாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட என்ன சொன்னாரு, நீங்க வந்து இந்த ரேபிட்ஸ்க்குலாம் சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க கொண்டு நீங்க எத்தனை ரேபிட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரீங்களோ அந்த ரேபிட்டுக்கெல்லாம் உங்களோட பேரை வச்சிருவேன்னு சொன்னாரு. இது நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. ரேபிட்ஸ்க்குலாம் கூட சாப்பாடு கிடைச்சது. இவர் பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் ரெயில் ரோட் பிசினஸ் பண்ணாரு. பிசினஸ்ல வந்து ஹெவி காம்படிஷன், புல்மேன்னு ஒரு கம்பெனி கூட. அதனால நல்ல டிஸ்கவுண்ட் போட்டாரு. டிஸ்கவுண்ட் போடுறதுனால 2 கம்பெனிக்கும் செம லாஸ். அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, புல்மேன் கிட்ட போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணோமான்னு கேட்டாரு. இவர் பிசினஸ் பிளான்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு புல்மேன் வந்து அவ்வளவா கன்வின்ஸ் ஆகல. அவர் கம்பெனி பேர் என்னன்னு கேட்டப்போ புல்மேன் கம்பெனின்னு சொன்ன உடனே அவர் ஒத்துக்கிட்டாரு. நல்ல ப்ராஃபிட் பார்த்தாங்க 2 பேரும் சேர்ந்து. இதனால எங்க காலேஜ்ல என்ன நடந்ததுன்னா, ஒரு பிளாக்க கட்டி அதுக்கு பேரு பில் கேட்ஸ் பிளாக்ன்னு பேர் வச்சுட்டாங்கங்க. இதனால என்ன நடந்ததுன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து எங்க காலேஜ்ல வந்து வேலைக்கு ஆள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா உடனே அதை ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா தேவையில்லாத சண்டையும் ஆர்கியூமெண்ட்டும் வராது. இதனால நிறைய டைம் நம்ம சேவ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்களேன். நான் ஒரு தடவை பைக்ல போயிட்டு இருக்கும்போது போலீஸ் நிறுத்தினாரு. போலீஸ் நிறுத்தினப்போ அவர் கேட்டாரு, நான் உன்னை எதுக்கு நிறுத்தினேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அது நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம், இல்ல சார் அப்படின்னு சொல்ல தோணும் நம்மளுக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லணும்னா, எஸ் சார், எனக்கு தெரியும், நான் வந்து ஹெல்மெட்டை மறந்து வச்சுட்டேன், அதனால தான் என்ன நிறுத்தியிருக்கீங்க, நான் வந்து அவசரத்துல இருந்தேன், அதனால தான் மறந்துட்டேன், தேங்க்யூ ஃபார் டூயிங் யுவர் ஒர்க் சார் அப்படின்னு சொன்னோன்னா அப்படின்னு சொன்னா அவர் முகத்துல ஒரே கன்ஃபியூஷன். அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டதே இல்லை. உடனே அவர் என்ன பண்ணாரு, சிரிச்சிட்டு ஓகே நீ வீட்டுக்கு சேஃபா போ, உனக்கு ஏதோ வேலை இருந்திருக்கு போல அதான் மறந்துருப்பேன்னு சொல்லுவாரு. எல்லாருக்கும் ஹானஸ்டாகவும் சின்சியராகவும் பாராட்டுங்க. ஏன்னா எல்லா மனுஷங்களுக்கும் அவங்க அவங்க இருக்கிறது ஏதாவது இம்பார்ட்டண்டா ஃபீல் ஆகணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். நீங்க வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சீன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளீனர் இருப்பாரு. அவர் யாருமே மதிக்க மாட்டாங்க. அவரு கிளீன் பண்றப்பெல்லாம் எல்லாரும் மிதிச்சிட்டு போவாங்க. இதனால அவர் கோவப்படுவாரு. ஆனா கமல் வந்து சொன்ன உடனே நீங்க அவரை இம்பார்ட்டண்டா நினைச்சு கட்டி பிடிச்ச உடனே அவரு ஹாப்பியா இருப்பாரு. அப்புறம் நல்லா எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா இருப்பாரு. சந்தோஷமா வேலையும் செய்வாரு. இது ஒரு மூவி சீன். அதர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுதான் நம்ம வளர முடியும். நம்ம இப்ப ஏதாவது வேலை கொடுத்தோம்னா அதை அவங்களே வந்து செய்யணும்னு நினைச்சாதான் அந்த வேலை நடக்கும். நீங்க அவங்க கன்னால வச்சு மிரட்டிலாம் வேலை வாங்க முடியாது. இது வந்து டேல் கார்னகி ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா, ஒரு ஹோட்டல் புக் பண்ணாரு அவரோட ஈவெண்ட்டுக்காக. அவர் பேசுற ஈவெண்ட்டுக்கு. இது புக் பண்ண உடனே மேனேஜர் வந்து
300% ரெண்ட் ஏத்திட்டாரு. இவரு டிக்கெட்லாம் வித்ததுக்கப்புறம். அதனால இவருக்கு அவ்வளோ ரெண்ட் குடுக்கணும்னு ஆசை இல்ல. இவரு என்ன பண்ணாரு, மேனேஜர மீட் பண்ணாரு. மீட் பண்ணிட்டு, "எனக்கு தெரியும் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இன்கிரீஸ் பண்ணணும்னு" ஒரு பேப்பர் எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. "நான் வந்து நான் வந்து என்னோட ஈவென்ட்‌டுக்கு வந்து நெறைய பணக்காரலாம் வருவாங்க. நீங்க வந்து என்னதான் கஷ்டப்பட்டு அட்வர்டைஸ் பண்ணாலும், இந்த மாரி ஒரு ஈஸியான வழியில உங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட்டே கிடைக்காது. நீங்க வந்து ப்ராஃபிட் ஏத்துனோனே ஹோட்டல் ரெண்ட்ட ஏத்திட்டீங்க. ஆனா என்னால அவ்வளவும் குடுக்க முடியாது. நெறைய பேர் வந்து வராமலும் போயிடுவாங்க. இதனால உங்க ப்ராஃபிட்ஸ் தான் குறையும்." அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு. இதனால மேனேஜர் யோசிச்சு, மேனேஜர் வந்து அவரு டிசிஷன மாத்திக்கிட்டாரு. ஒரு குட் கான்வர்சேஷன் என்னன்னா, நம்மள பத்தி 25% தான் பேசணும். நம்ம நம்மள கவனிக்கிறவங்க பத்தி 75% பேசினா தான், அது ஒரு நல்ல கான்வர்சேஷன். இதனால நம்மளுக்கு நெறைய நல்லது நடக்கும். இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணுமா? அப்போ "ஹவ் டு வின் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள்" புக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்லேருந்து வாங்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய ஐடியாஸ்லாம் வேணும்னா. கடைசியா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.